வெல்கம் டு மை சேனல். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சில சீக்ரெட், அதாவது சில விஷயங்கள் மறைஞ்சி இருக்கு, சில ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டேட்டாக்கள் தப்பாக இருக்கு, அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ சிலருக்கு புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மறுபடியும் நான் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இன்னொரு வீடியோ, அதே மாதிரியே இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் டேட்டாலாம் காட்டல, டேட்டா நான் பேசிட்டு மட்டும் போலான்னு இருக்கேன். டேட்டா பேசியிருக்கேன். இப்போ வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே January 22, அதை வச்சு நான் சொல்கிறேன். டேட்டா வச்சு தான் சொல்ல போகிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டைம் 9:40க்கு 8600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 285 ரூபாய் அதோட ப்ரீமியம் ப்ரைஸ். அதேமாரி 84,600 கால் 84,600 கால் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 50 காசு. கரெக்டாக 4 பீஸ் வச்சுக்கோங்க, 4 ரூபாய் 50 காசு. அதோட ஓஐ பார்த்தீங்கன்னா 20 lakhs இருக்காங்க. ஓகேங்களா? 9:40 டைம் வந்து 9:40, 4 rupees ப்ரீமியம் இருக்கு. 84,600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 82,600 ஓஐ மட்டும் 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த 20 லட்சம் பேர் செல் பண்ணியிருப்பாங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து மார்க்கெட் ரொம்ப 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே தான் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், மார்க்கெட் வந்து ஓஐ ரெண்டு பக்கமும் ஈவனாக தான் இருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து ரெண்டு பக்கம் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு ரொம்ப மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் பாயிண்ட் மூவ் வாய்ப்பே இல்லை. ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கு ஓஐ வந்து. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஐ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல 20 லட்சம் பேர் இருக்காங்க சொன்னல. இந்த 20 லட்சம் பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 20 லட்சம் பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா அப்போ 20 லட்சம் பேர் ஆப்போசிட்டில் பை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ 20 லட்சம் பேர் பை பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் முட்டாள்னு நம்ம சொல்லலாமா? ஆல்ரெடி 1000 பாயிண்ட் கீழே தான் இருக்கு. ஓஐ ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கு. அதாவது ஆக்சுவலாக மேலே இந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லை, ரொம்ப கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ரெண்டு பக்கம் ஈவனாக தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த 20 லட்சம் பேர் பை பண்ணவங்க தப்பு தானே. 20 lakhs 20 லட்சம் பேர் செல் பண்ணுவாங்க, அது ஓகே. கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் பண்ண தான் போகிறாங்க. 4 ரூபாய் 50 காசு எடுத்து தான் போகிறாங்க. 9:20க்கே அந்த ப்ரீமியம் இவ்வளோ தான் இருக்குன்னா இன்னும் டைம் இன்னும் கம்மியாகிட்டு தான் போகும் அந்த ப்ரீமியம். அப்போனா கண்டிப்பாக செல் பண்ணவங்க ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அந்த 20 லட்சம் பேர் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 20 லட்சம் பேர் பை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அது மிகப்பெரிய பொய், அது மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணுறாங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். அந்த 20 லட்சம் பேர் கண்டிப்பாக வந்து யாரும் பை பண்ணியிருக்கவே மாட்டாங்க, இல்லையா? 20 லட்சம் பேர் செல் பண்ணியிருப்பாங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த 20 லட்சம் பேர் கண்டிப்பாக வந்து பை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு பொருள் விற்கணும்னா இன்னொருத்தவங்க வந்து கண்டிப்பாக வாங்கணுங்க. ஒரு பொருள் நான் விற்க போறேன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வாங்கணும். அப்போதான் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் கண்டிப்பாக அந்த பொருள் வந்து யாராவது வாங்குவாங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு 3:20க்கு அந்த மார்க்கெட் முடிய போகுது. அந்த பொருளோட இருந்த இதுவே ஜீரோ ஆக போகுது. ஓகேங்களா? அந்த ப்ரீமியமே ஜீரோ ஆக போகுது இன்னைக்கு 3:20க்குள்ள. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரீமியம் ஏறவே ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் 1000 பாயிண்ட் கீழே தான் இருக்கு மார்க்கெட். இன்னைக்கு கண்டிப்பாக எந்த மூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது 20 லட்சம் பேர் செல் பண்ணாங்கன்னா அந்த 20 லட்சம் பேர் ஆப்போசிட்ல பை பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க டேட்டா 20 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ அது பொய்ன்னு எடுத்துக்கலாமா இல்லை உண்மைன்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பொய்ன்னு எடுத்துக்கலாமா? அது பூரா பொய்னா மற்ற பாயிண்ட் டேட்டா மட்டும் நான் எப்படி உண்மைன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் டேட்டா எல்லாம் பொய்னா நம்ம அதை வச்சு தான் ட்ரேடே பண்ணுறோம். அப்போ பொய்யான டேட்டா வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம மட்டும் ரேட் ப்ராஃபிட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரெண்டாவது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மேக்ஸிமம் 90% பீப்புள் லாஸ் தான் பண்ணுறாங்க. அப்படி லாஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ 90% பீப்புளோட லாஸ் பண்ணுற அந்த அமௌண்ட் எல்லாம் எங்கே தான் யாருக்கு தான் போகுது? நான் ப்ராஃபிட் பண்ணல, ஓகே. எனக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறேன், அவனும் ப்ராஃபிட் பண்ணல, அவனும் ஓகே. சரி, பை பண்ணுறவங்க ப்ராஃபிட் பண்ணல, செல் பண்ணுறவங்க ப்ராஃபிட் பண்ணலன்னா 90% பேர் லாஸ் தான் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எங்கே தான் போகுது? யாருக்கு போகுது? மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல யாருக்கு தான் போகுதுங்க?
நான் பை பண்றேன், இன்னொருத்தர் செல் பண்றாரு, அவரும் ப்ராஃபிட் பண்ணல, நானும் ப்ராஃபிட் பண்ணல. அப்ப அந்த அமௌண்ட் எங்கதான் போகுது? அப்பனா குப்பை தொட்டியா போகுது? யார் வாங்கிங்க போகுது அந்த அமௌண்ட்? அப்பனா நேச்சுரலா யாருக்கு அந்த அமௌண்ட் போகும்? இது எவ்வளவு பெரிய கொஸ்டின் மார்க்ல. ரெண்டாவது, நம்ம மறுபடியும் இந்த விஷயத்துக்கே வந்துடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 84,600 பார்த்தீங்கன்னா 4,00,000 ₹4 இருக்கிற ப்ரீமியம் 9/20க்கு 20 லட்சம் பேர் செல் பண்ணியிருக்காங்க. அது யாராலையும் பை பண்ண மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் செல் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து ப்ராஃபிட் தண்ணி கொடுத்தே ஆகணும் இல்லையா? ப்ராஃபிட் கொடுக்கத்தே ஆகணும்னா ஏற்கனவே இருக்கிற இந்த மணி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா 82,600 மேலே எல்லாமே இந்த மணி தான். அங்க இருந்து எல்லாரும் பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்ணாங்களோ அதையும், ஏன்னா மேக்ஸிமம் அன்னைக்கு டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ்க்கு இறங்கி தான் இருக்கு. அப்ப இங்க யாராவது பை பண்ணாங்களா? காலில் இந்த மணி காலில் போயிட்டு யாராவது பை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் லாஸ் ஆகிருப்பாங்க. அதில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கீழே இருக்கிற அவுட் ஆஃப் மணி இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் கீழே அவுட் ஆஃப் மணியில் ப்ரீமியம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதிகமாகலாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமே ₹4 ₹4 ₹4 ₹5 ₹8 ₹10 12 13 19 24 40 மேக்ஸிமம் அர்த்தர் பணியில் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு 202 இருக்குங்க மேக்ஸிமம். அப்போதைக்கு டைம் 202 அவ்வளோதான் அதிகபட்சமே. ஆனால் இந்த மணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஸ்டார்டிங் போயிட்டு 255 317 388 464 546 632 720 ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக அங்கே அமௌண்ட் எல்லாமே குறையதான் போகுது. ஏன்னா அன்னைக்கு ரேட்ல 400 பாயிண்ட் மார்க்கெட் வந்து குறைஞ்சி கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? 320க்கு அப்புறம் வந்து அப்போ வந்து அந்த 82,600 82,600ல நான் சொன்ன மாதிரி 82,600 மேல இருக்கிறவங்க எல்லாருமே பை பண்ணியிருந்தாலும், ஏன்னா அதுவும் லாஸ் ஆகணும். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து மார்க்கெட் 400 பாயிண்ட் மறுபடியும் கீழே இறங்கிச்சு. நான் அதை வச்சு தான் சொல்றேன். அப்படி லாஸ் ஆச்சுன்னா அங்கே இந்த மணி இருக்கிற எல்லாம் ப்ரீமியமும் லாஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த மணி பை பண்ணவங்க எல்லாருக்குமே லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆகும் போது அந்த அமௌண்ட் ஃபுல்லா யாருக்கு போகும்? ஓகேங்களா? பையர்ஸ் அது வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மணியில பையர்ஸ் எல்லாரும் வந்து அதை வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கியிருக்காங்கன்னா அவங்க லாஸ் ஆகலாம். இப்படி லாஸ் ஆகும்போது அந்த அமௌண்ட்ல யாருக்கு போகும்? அதை வந்து ஒருத்தர் யாரும் செல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மணியை ஃபர்ஸ்ட் யாராவது செல் பண்ணியிருக்கணும், அதை வந்து இன்னொருத்தர் பை பண்ணியிருக்கணும். அதாவது லாஜிக். அப்படி பார்த்தீங்கன்னா செல் பண்ணவங்களுக்கு அந்த அமௌண்ட் போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அதை யாராவது செல் பண்ணுவாங்க வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்பயும் சொல்றேன், அன்னைக்கு டைம்ல டேட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈவனா தான் இருக்கு மார்க்கெட் வந்து. அதனால மேக்ஸிமம் எந்த பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கால் சைடு இந்த மணியை யாராவது ஃபர்ஸ்ட் செல் பண்ண வருவாங்களா? அப்படி செல் பண்ண வந்தா தானே இன்னொருத்தர் பை பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த மணியை யாருமே செல் பண்ண மாட்டாங்க இல்லையா? அவுட் ஆஃப் மணி தான் செல் பண்ணுவாங்க. அது மாதிரி பை பண்றவங்க எல்லாருமே இந்த மணி தான் போய் பை பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் மணி தான் பை பண்ணவே மாட்டாங்க. கரெக்டு தானே? அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் மணியில யாரும் செல் பண்ணாத, அவுட் ஆஃப் மணி யாருமே பை பண்ணாத போது அது எப்படி செல்லர்ஸ் வந்து செல் பண்ண முடியும்னு தான் கேட்பீங்க. எனக்கு கொஸ்டின் மார்க், மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவுட் ஆஃப் மணியை யாரும் வந்து பை பண்ண போறதே இல்லைங்க போது, அப்படி இருக்கும்போது எப்படி செல்லரால செல் பண்ண முடியும்? ஒருத்தர் செல் பண்ணா இன்னொருத்தர் பை பண்ணி தானே ஆகணுங்க. அதானே ஃபர்ஸ்ட் லாஜிக். ஆனா அவுட் ஆஃப் மணியை வந்து எந்த ஒரு ஆளும் சரி, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால வந்து அங்கே வந்து யாரும் பை பண்ண மாட்டாங்க. அது பை பண்ணவும் ப்ராஃபிட் பண்ண முடியாது என்றது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் சரி. அதனால அங்க வந்து யாரும் பை பண்ண போறதே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படி அங்க அவுட் ஆஃப் செல் தான் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணாலும் பை பண்றது யார் எந்த ஒரு ஆளும் வர மாட்டாங்கல்ல. அப்ப அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க? அப்ப இந்த கணக்கு எல்லாமே போய் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியுதா? இதுதாங்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க், மிகப்பெரிய ரகசியமே இதுதாங்க. நான் சொன்ன ரகசியமே ஒருத்தரால வாங்க முடியாத பொருளை விற்க முடியுதுன்னா அது இங்க மட்டும்தான், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல மட்டும்தான். அப்ப இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த ஆப்ஷன் செயின்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் தப்பு நம்ம எடுத்துக்கலாம் தானே? நம்ம அந்த டேட்டா வச்சு தான் ட்ரேடே பண்றோங்க. அந்த டேட்டா தான் நமக்கு மெயின். அப்படி இருக்கும்போது அது டேட்டா எல்லாமே போய் ஃபேக் அப்படின்னு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் தானே?
நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேல நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து காலையில் ஆரம்பிக்கும் போது அது அடுத்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறக்கிங்களேன், சென்செக்ஸ்லையும் சரி நிஃப்டிலையும் சரி ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறக்கிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியம் கண்டிப்பாக ரூ. 2 ரூ. 3 இருக்கும். மார்னிங் ஓப்பன் ஆகும் போதே ரூ. 2 ரூ. 3 கண்டிப்பாக இருக்கும். அப்படி ரூ. 2 இருக்கும்போது அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹியூஜ் அமௌண்ட் இருக்குங்க. அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக 20 லேக்ஸ் 10 லேக்ஸ் 50 லேக்ஸ் மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது நிஃப்டியில் ஒரு 500 பாயிண்ட் கீழே இறக்கிங்க, சென்செக்ஸோட 1000 பாயிண்ட் கீழே இறங்கி பாருங்க. அப்படி இருக்கும்போது அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக ஒரு 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் சம்திங் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பையரும் வந்து அதை பை பண்ண போகிறதே இல்லை. நிச்சயமா எந்த ஒரு பையரும் வந்து அதை பை பண்ண போகிறது இல்லை. நீயோ நானோ டேட்டாலாம் விட்டுடுங்க, டேட்டா பற்றி பேச தேவையில்லை, டேட்டாவை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் டேட்டா அப்படிதான் காட்டி இருக்கு. ஓகேங்களா? டேட்டா வந்து அப்படிதான் காட்டி இருக்கு. கரண்ட் அடுத்த மணிலேருந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு இறக்கிட்டு வந்துட்டு ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் ப்ரீமியம் வந்து ஒரு 4 ருபீஸ் 5 ருபீஸ் இருக்கும். சென்செக்ஸ்லேயும் சரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ருபி அதுமாரி தான் இருக்கும். ஓகேங்களா? 1 ருபி இருக்கும். சென்செக்ஸ் 4 ருபீஸ் அதுமாரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை செல் பண்ண ஆள் இருக்காங்கன்னா பை பண்ணணும் கண்டிப்பாக ஆள் இருக்கணும்ல. கண்டிப்பாக பை பண்ணணும் ஆள் இருக்கணும். பை பண்ண ஆள் அங்கே இருக்குப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே அதான் பை பண்ணீங்களா சார்? அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ரியல் கொஸ்டின். நீங்கள் அங்கே பை பண்ணீங்களா? அந்த அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை போயிட்டு அவ்வளோ தள்ளி நீங்கள் பை பண்ண ரெடியாக இருப்பீங்களா? 9:20க்கு ஓகே பண்ண மாட்டீங்க. யாராலும் நிச்சயம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது டைம் போக போக அந்த ப்ரீமியம் குறைஞ்சிட்டே போக போகுது. அது 4 ருபீஸ்ன்றது குறைஞ்சி குறைஞ்சி கடைசியாக 0 ஆக தான் போகுது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா செல் பண்ண எல்லாருக்குமே ப்ராஃபிட் வந்துடும். அப்படின்னா பை பண்ணவங்களுக்கு லாஸ் தானே ஆகும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு முட்டாளும் போய் கண்டிப்பாக அதை பை பண்ணவே மாட்டான். அது உண்மை தானே? அப்போ பை பண்ணலன்னா இப்போ செல்லருக்கு எப்படிங்க ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி கிடைக்கும்? அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும்? இது எவ்வளோ பெரிய ஊழல் நிச்சயமா இது நடக்குதுன்னு அர்த்தம். இங்க அவங்களுக்கு எப்படிங்க அமௌண்ட் வரும்? செல் பண்ணவங்க அமௌண்ட் எப்படி வரும்? பையர் நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இது யார் வேணா ஏற்றுக்க முடியும் தானே? கண்டிப்பா இது எவ்வளோ பெரிய உண்மை தானே? அப்பனா அப்போ செல்லருக்கு எப்படி அமௌண்ட் வரும்? எங்கேருந்து வரப்போகுது? நான் ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோமா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 82,600க்கு மேலே 82,600 82,500 82,400 அது எல்லாமே இந்த மணி தான். அங்கே போயிட்டு யாராவது பை பண்ணுவாங்க. சப்போஸ் பை பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லாரோட லாஜிக்கும் அப்படி தானே? பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்ணாங்கன்னா அங்கே லாஸ் ஆகுங்க ஒரு அமௌண்ட் வந்து. இப்போ அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ 82,600 ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ₹255 இருக்கு. அப்படி ₹255 இருக்கும்போது அந்த அமௌண்ட்ல லாஸ் ஆகும்போது அதை கொண்டு வந்து கீழே கொடுத்துடலாங்க. அதாவது அவுட் ஆஃப் மணி இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணலாம். அங்கே மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபுல்லாக அதிகமாக தான் இருக்குது. அது எல்லாரையும் கொண்டு வந்து இந்த அவுட் ஆஃப் மணி இருக்கிற எல்லாருக்குமே கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் இந்த செபி தான் எடுத்துக்க போகுது. ஓகேங்களா? அவங்க தாங்க எடுத்துக்க போகிறாங்க ஃபுல் அமௌண்ட்டும். ஏன்னா உனக்கு தர வேண்டியது ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ருபீஸ் மட்டும்தான். அதை நான் கொடுத்து நான் உன்னை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஈவினிங் 3:20க்குள்ள நான் உனக்கு தர வேண்டிய ₹4 நான் கொடுத்துருவேன். மீதி எல்லாருமே கொடுத்துடலாம். ஆனால் இந்த மணியில் அமௌண்ட் எடுத்து. ஓகேங்களா? இந்த மணியில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து அவுட் ஆஃப் மணியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். அதையும் போக மீதி அமௌண்ட் நிச்சயமா இருக்கும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் ஃபுல்லாக செபி தான் எடுத்துக்க போகுது. ஏன்னா வேற யாரும் நாட்டம் பாடுறதுக்கு யாரும் இல்லைல்ல. நாட்டம் அவங்க தான். அதனால ஃபுல் அமௌண்ட்டும் அவங்களுக்கு தாங்க போக போகுது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங். ஸோ ஸ்டாக்ஸ் எவ்வளோ வேணா வாங்கி போடுங்க. இது எவ்வளோ மோசமான ஸ்டாக் அதை விட பரவாயில்ல, தாராளமாக வாங்குங்க. அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் என்னைக்கான ஸ்டாக் ஏறிடும். ஒரு நாள் ஸ்டாக் கண்டிப்பாக ஏறிடும். அதை பற்றி கவலைப்படவே தேவை. எவ்வளோ லோ பாயிண்ட் இருந்தாலும் சரி அந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க. ஒன்றும் பிரச்சனை. அது நீங்கள் அதை பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கணும்னு கூட அவசியமே இல்லை. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஏறிடும். ஓகேங்களா? ஆனால் இது நிச்சயமா உங்களையும் சரி உங்கள் லைஃப்பையும் சரி க்ளோஸ் பண்ணிடும். ரொம்பவும் நீங்கள் எதிர்பார்த்து இதில் வாழவே முடியாது. இதில் சம்பாதிச்சு தான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணுன்றது கண்டிப்பாக நடக்காதுங்க. அதுதாங்க மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புறது என்ன வேணா, ஆப்ஷன் ட்ரேடிங் டேட்டா ஃபுல்லாக தப்பு. அந்த டேட்டா படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் தேவையில்லை. ஸ்டாக்ஸ் தாராளமாக எது ஸ்டாக் வேணும் தாராளமாக நீங்கள் பை பண்ணுங்கள். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
என்னோட சேனல் பேர் செவன்த் நாலேஜ் ஆப்ஷன் ட்ரேடிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.